ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போடுறேன். அதுவும் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டை பற்றி தான். நான் என்னோட சொந்த வேலை விஷயமா ஒரே ஒரு நாளுக்காக மட்டும் சிங்கப்பூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நான் போன வேலையும் எதுவும் நடக்கலை, ஏர்போர்ட்டில் பிரச்சனை வேறு. இது திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட். ஊரில் மழை பெய்யுது. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தான் இருக்குது. நம்ம வேலை தான் முடியலையே, சரி கிரைண்டராவது வாங்கிட்டு போகலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற கிரைண்டர் வீணாக போயிடுச்சு, வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அல்ட்ரா கிரைண்டர் அது பேர். வசந்த் & கோல தான் வாங்கினேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி நான் ரிட்டன் கிளம்பிட்டேன். நேற்று ஈவினிங்கே கிளம்பிட்டேன். நேற்று ஈவினிங் 6:50க்கு ஃப்ளைட்டு. நான் கிளம்பிட்டேன். உள்ளே போன உடனே தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா 13 கிலோன்னு போட்டிருந்தது. ஆனால் இங்கே வெயிட் பார்க்கக்குள்ள 15 கிலோ இருந்தது. 2 கிலோவுக்கு காசை கட்டுன்னு இங்கே ஒரே பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க லக்கேஜே இல்லாமல் வந்திருந்தாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போக சொன்னால் அவங்களே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க சேம் PNRல தான் போட்டிருக்கணுமா. அவங்களோட இன்டென்ஷன் காசு வாங்குறது மட்டும்தான். இது பெரிய பிரச்சனையாகி செக்யூரிட்டிலாம் காசை எங்கிட்டேருந்து பிடுங்கிட்டு தான் விட்டாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ உள்ளே வரணும்னு நான் வந்துட்டேன். இது ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க திருச்சி ஏர்போர்ட்டில். பாய்.